வணக்கம், நாங்க வரேன் பேசுறேன். இது நம்மளுடைய வருவி. இது சொக்கநாதன் கதைகள். ஏர்போர்ட் அத்தியாயம் 5, அதாவது இறுதி அத்தியாயம். சார், என்னப்பா உங்களை சார் கூப்பிடுறாரு. சொல்லுங்க சார். இத பாருங்க, உங்க ஏர்லைன்ஸோட சிஇஓ இங்க வந்தாங்க சார். அவரு தான் வரமாட்டேன்னு இதோ பாருங்க, உள்ள இருக்கிறவங்களோட உயிரை வச்சு அவன் விளையாண்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்களும் தானே இருக்கீங்க. இருக்க சார். அப்புறம் சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரியலையா என்ன? புரியுது சார், இருந்தாலும் இங்க இருக்கிற சீரியஸ்னஸ் அவருக்கு புரிய மாட்டேதே சார். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இதோ மினிஸ்டர் இங்க தானே இருக்காரு, ஏதாவது சொல்லி வர சொல்லுங்க. இந்த போலீஸே இப்படிதான், கடைசியில நம்மளை இழுத்து விட்டுருவானுங்க. சரி, அந்த ஆள் இங்க வர சொல்றேன். ஆனா அந்த ஆளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்கு இவனுக்கு அந்த ஆள் இங்க வர சொல்றானுங்க? தீவிரவாதிகளுக்கும் அவனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமா என்ன? உள்ள இருக்கிறவன் தீவிரவாதியா? பின்ன எல்லாத்தையும் புடிச்சு வச்சிருக்கானா அவன் தீவிரவாதி தானே? அவன் தீவிரவாதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏப்பா, நம்மளை எவ்வளவு பெரிய கதையை சொல்லி முட்டாளாக்குனா அவனை இன்னும் நீ நம்புறியா? அவனை நான் நம்பல. ஆனா தீவிரவாதிங்கிறவன் இவனை மாதிரி உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டான். சார், நீங்க கேட்ட மாதிரியே ஸ்னைப்பர்ஸும் 4-5 கார்டும் வந்திருக்காங்க. இங்க வாங்க. இதுதான் ஏர்போர்ட்டோட வரைபடம். இதுல இருக்கிற 2வது சேம்பர். இத ஓபன் ஃபார்மேட்ல வச்சிருக்கோம். ஐ மீன் 2 hours முன்னாடியே அது ஓபன் பண்ணியாச்சு. உள்ளுக்குள்ள இருக்கிற பாய்சனஸ் கேஸ் எல்லாம் வெளியே வந்திருக்கும் நாங்க நினைக்கிறோம். இருந்தாலும் சேஃப்டி மாஸ்க அணிஞ்சுக்கோங்க. சோ இந்த வழியில நீங்க இறங்கி போனீங்கன்னா யூ வில் ஹேவ் அ ட்ரைனேஜ் பாத். அண்டர் கிரவுண்ட் சாக்கடை திட்டம் இதுல இருக்கு. இந்த ட்ரைனேஜ் பாத்ல நேரா போய் ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல நீங்க உள்ள போகணும். உள்ள போனீங்கன்னா 3 ரெட் லைட்ஸ் 2 கிரீன் லைட்ஸ், இது ரெண்டையும் கடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பாத்வே தெரியும். அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா மறுபடியும் மேல ஒரு ஓபனிங் தெரியும். அந்த ஓபனிங்க திறக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது ஏர்போர்ட்குள்ள இருக்கிற வாஷ்ரூமோட கனெக்ட் ஆயிருக்கு. சோ நீங்க அதை திறக்கிறதுக்காக கொஞ்சம் ஹார்டா ஹிட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே சார். ஆனா நீங்க அதை திறக்கிறதுக்கு ஹார்டா ஹிட் பண்ணும்போது அதுல இருக்கிற சவுண்ட் உள்ள இருக்கிற இந்த ஆளுகளுக்கு தெரிஞ்சாலும் அது நம்மளுக்கு டேஞ்சர்ல போய் முடியும். உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை பேருடைய உயிரும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாயிரும். புரியுதா? புரியுது சார். ஓகே சார். எப்போ உள்ள போறது? ஆல் ட்ரிகர். ஷோர் சார், எனி டைம். விஷ்ணு சார், இங்க வாங்க. சொல்லுங்க சார். இப்போ அந்த ஏர்லைன்ஸோட சிஇஓ இங்க வருவான். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனை வெளியே உட்கார வச்சுதான் டிமாண்ட் நம்ம பேசுவோம். மேபி அவனை உள்ள வர சொன்னாலும் நம்ம எதுக்காக அவனை உள்ள அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். புரியுதா? புரியுது சார். ஒருவேளை அவன் உள்ள இருக்கிறவங்களோட உயிரை வச்சு விளையாண்டானா எக்ஸாக்ட்லி அதைத்தான் அவன் செய்வான். சோ அந்த சமயம் அந்த ஏர்லைன் சிஇஓவை நம்ம உள்ள அனுப்புறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த பேசுற டைம் தான் ஸ்னைப்பர்ஸ் உள்ள இறங்கி போற டைம். அண்ட் ஸ்னைப்பர்ஸ் நல்லா கேளுங்க, எக்காரணத்தை கொண்டோ முதல்ல ஃபயர் பண்ண வேண்டாம். அங்க இருக்கிற டெரரிஸ்ட் மட்டும், ஐ மீன் உள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்த உடனே முடிஞ்ச அளவுக்கு உயிரோட பிடிக்க பாருங்க. முடியாத பட்சத்துல get them off. ஷோர் சார். ஸ்னைப்பர்ஸ் 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த பில்டிங் மேல இருங்க. நீங்க 4 பேரும் உள்ளுக்குள்ள போகணும். புரியுதா? புரியுது சார். ரொம்ப விளையாண்டாம அதுக்கு அவன் என்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். சார், அந்த மீடியா பொண்ணு சொல்லுங்க சார். உள்ள இருக்கிற எவ்வளவு தெனாவிட்டா பேசிட்டு இருக்கான் சார். ஆமா சார். பேசாம இத பப்ளிக் டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஏன் சார்? உள்ள இருக்கிறவன் எவ்வளவு மோசமானவன்னு இதை நாம போட்டு காட்டினாவே போதும் சார், மக்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ மக்கள் சில பேரு உள்ள இருக்கிறவங்க மேல என்ன தப்பு, ஐ மீன் அவங்க எதற்காக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்க எழுப்புறாங்களா இல்ல நீங்க எழுப்ப வைக்கிறீங்களா? சார், வாட்ஸ் திஸ்? நாங்களும் உங்கள மாதிரி தான் காலையில இருந்து சாப்பிட கூட போகாம இங்கே நின்று இருக்கோம். எங்கள மாதிரி தான். ஆனா நாங்க பிரச்சனையை தீக்கிறதுக்கு நின்று இருக்கோம். நீங்க அதை அப்படியே ஊதி பெருசாக்கிறதுக்கு நின்று இருக்கீங்க இல்லையா? சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐ நோ டு மைண்ட் மை வேர்ட்ஸ். இப்ப நீங்க சொல்ல வந்ததை மட்டும் சொல்லிட்டு கிளம்புங்க. சார், நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம். ஐ மீன் இப்ப ரெக்கார்ட் பண்ண ஆடியோஸை நாங்க டெலிகாஸ்ட் பண்றதுக்கு உங்களோட பெர்மிஷன் தேவைப்படுது. இதோ பாருங்க, அந்த சிஇஓ இங்க வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல போற வரைக்கும் எதுவும் வெளியே போக கூடாது. இட்ஸ் மை ஆர்டர். சார், அப்படின்னா அந்த சிஇஓ இங்க வந்ததுக்கு அப்புறமும் பேச்சுவார்த்தை நடக்கும். அப்பவும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணி உள்ள இருக்கிற மானிட்டர், அதாவது உள்ள இருக்கிறவன் பார்த்துட்டு இருக்கிற டிவில இது நியூஸா டெலிகாஸ்ட் ஆகணும். ஆனா பப்ளிக்கு இது தெரியக்கூடாது. புரியுதா? சார், நீங்க சொல்றதெல்லாம் ஒரு கட்டத்தை வரைக்கும் தான் சார் எங்களால கேட்க முடியும். அதுக்கு மேல எல்லாம் just shut up and do what I say. நீங்க இந்த வேலையை செய்யறதுக்கு உங்க எம்டி கிட்ட இருந்து ஆர்டர் வேணும்னாலும் சொல்லுங்க. I'll make it within a second. Sorry sir.
போங்க போய் வேலையை பாருங்க. அடுத்த தருணம் உள்ள இருந்து போன் கால்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க போனும் ரிங் ஆச்சு. ஹலோ ஹலோ, என்ன சார் சிஇஓ சார் வராரா இல்லையா? இஸ் ஆன் தி வே. தேங்க்யூ so மச். அவரு எப்ப சார் வருவாரு? தெரியல, மேபி இன்னும் ஒரு 2 hours ஆகலாம். சார் என்ன சார் இது? லாஸ்ட் சாட்டர்டே தான் கொடிஷியா ஹால்ல நடக்கிற அந்த ட்ரேட் வெல்ஃபேருக்கு வந்திருந்தாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அவர் கோயம்புத்தூர்ல தான் சார் இருக்கணும். அப்போ ஜெனி கிளப், ரெசிடென்சி, லீ மெரிடியன் இப்படி எல்லாம் பார்த்தா கூட 20 minutesல ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாமா சார்? அவ்வளோ என்ன டிராபிக்கா சார்? இருக்கலாம் சார், இருக்கலாம். பாலம் கட்டுறன்னு பேர்ல பாடா படுத்துறாங்க இல்ல சார்? I'll get back. சார் என்ன சார் நீங்களே போனை வச்சிட்டீங்க? அந்த சிஇஓ இங்கேதான் இருக்கானா? சார் இது வில் செக் இட் அவுட் சார். என்னத்தை செக் இட் அவுட்? அவன் தான் புட்டு வைக்கிறானே. ரோஹித் சர்மா சார், உங்க சிஇஓ இங்கேதான் இருக்கானா? தம்பி, அவன் ஏன் சிஇஓ இல்ல, நானே அத்தாரிட்டி. ஷோ, அந்த ஏர்லைன்ஸோட சிஇஓ. இப்ப இவன் சொல்லிதான் எனக்கே தெரியும். அவன சீக்கிரம் முதல்ல போன் பண்ணி வர சொல்லுங்க சார். அதுக்கு அவசியம் இல்ல, இஸ் இன் ஏர்போர்ட் பார்க்கிங். வர சொல்றான். அடுத்த தருணம் ஏர்லைன் சிஇஓ வந்து நிக்க, ஹாய் கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்களா? எஸ். லாஸ்ட் டைம் போன் கால் பண்ணப்போ ஏதோ மும்பைல இருக்கேன், அங்க இருக்கேன், இங்க இருக்கேன். நீங்க லிசன், என்னோட டைம் ப்ரெஷியஸ், அதை இங்க வீணாக்கியது. என்ன வேணுமோ சொல்லுங்க. ஜல்தி கதம் கரும், மேரே பாஸ் டைம் நீ. உள்ள ஒருத்தன் இருக்கான், அவனும் இதே தான் சொல்றான். அவனுக்கு டைம் இல்லைன்னு. கொஞ்சம் வந்து 2 டைம் இல்லாதவங்களும் பேசிக்கிறீங்களா? என்ன பிரச்சனைங்கிறத. யூ நோ வாட், என்னோட ஏர்லைன்ஸ் இந்தியால ஒரு நாளைக்கு 470 ஏர்லைன்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா கனெக்டிங் இந்தியா, ஓகே? இப்படி ஒரு அந்தஸ்துல இருக்கிற ஒரு ஏர்லைன்ஸோட சிஇஓவை கூட்டிட்டு வந்து எவனோ ஒருத்த பரதேசி 100 பேரை உள்ள வச்சுட்டு என்ன கூப்பிடுன்னு சொன்னா நீங்க கூப்பிட்டுருவீங்களா? 100 பேரை உள்ள புடிச்சு வச்சுட்டு, பரதேசி இல்ல ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டா கூட நாங்க உங்களை இங்க வர வச்சிருப்போம். பிகாஸ் மக்கள் தான் இங்க முக்கியம். பிகாஸ் இட்ஸ் a democratic country. bullshit. இங்க லா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் சார். இப்ப என்ன பண்ணணும்? அவன் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ரெண்டாவது, உங்களுக்கும் அவனுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. அப்படி ஏதாவது பஞ்சாயத்து இருந்ததுன்னா போய் ஓரமா வச்சுக்க மாட்டீங்களா? இப்படி போலீஸ், பிரஸ், மீடியா, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாரோட மட்டையும் போட்டு உடைப்பீங்களா? ப்ளீஸ் கெட் ஹிம் இன் கால். நம்ம நினைச்ச டைம் எல்லாம் போன் பண்ண முடியாது. அவனா பண்ணுவான், அப்பதான் பேச முடியும். உட்காருங்க. யோ சார், சூடா இருக்காரு, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வாங்க. நோ தேங்க்ஸ். அடுத்த தருணம் மறுபடியும் போன் ரிங்காக எல்லா சேனல்ஸும் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சது. மீடியா பொண்ணு விஷ்ணு பார்க்க ஷோஸ் ரெக்கார்ட் ஆகும், பட் உள்ள இருக்கிற டிவிக்கு மட்டும் தான் தெரியும். சார், உங்களை நோக்கி நாங்க ஒரு கேமரா வச்சுக்கிறோம். நோ 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 வே. எதுக்கு? நான் எப்பதான் நான் சொன்னேன், நான் எவ்வளவு பெரிய ஏர்லைன்ஸோட சிஇஓ, என்ன வாட் இஸ் திஸ்? சார், உள்ள இருக்கிறவன் நீங்க இங்கதான் உட்காந்து பேசுறீங்க, நம்ம பார்க்கணும் சார். ஆல்ரெடி நாங்க ஒன்னு ட்ரை பண்ணி ரொம்ப மொக்க வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். தயவு கூர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைங்க. பிகாஸ் காவல்துறை உங்கள் நண்பன், புரியுதா? கேமரா வைங்க. மீடியால போச்சுன்னா என்னோட இமேஜ். சார், இந்த வீடியோ உள்ள இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியெல்லாம் பப்ளிஷ் ஆகாது. ப்ளீஸ். என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? கிட்டத்தட்ட அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம். யோ, கேமரா ஸ்டார்ட் பண்ணீங்க. ஓகே சார். ரோலிங் ஆக்ஷன். வாட் ஆக்ஷன்? சார், நீங்க அமைதியா இருங்க சார். யோ, போன் அட்டன் பண்ணியா? ஹலோ. என்ன சார் சொல்லி 20 நிமிஷத்துக்குள்ள அந்த ஆள் வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்தாச்சு. இப்ப என்ன பண்ணோம்? இவரை உள்ள அனுப்பணுமா? நோ 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 நோ. அவர் உள்ளே எல்லாம் வர தேவையில்லை சார். அப்புறம் இங்கே அவர் இருக்கட்டுமா? ஆமா சார். எனி ஹவ், அவரை போக்கஸ் பண்ணி ஒரு கேமரா வச்சீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க சார். நீங்க செம 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 அல்டிமேட் சார். ஏய், என்ன வேணுங்கிறது ஒழுங்கா சொல்லடா. சொல்றேன் சார். இப்போ நான் அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன், அவரும் என்கிட்ட பேசுவாரு. பேச 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 எங்களோட கான்வர்சேஷனை மட்டும் நீங்க லைவா மக்களுக்கு போட்டு காட்டணும். அடுத்து தரணும் ஆபீசர் விஷ்ணுவை பார்க்க. விஷ்ணுவும் தலையசைச்சிட்டு வேறொரு பக்கம் நடந்து போனா, பேசுவீங்கன்னா நீங்க 2 பேரும் பேசுறத அப்படியே மக்கள் உட்காந்து ரசிச்சு கேட்பாங்களா? ரசிச்சு கேட்கறாங்களோ இல்லையோ, ஆனா கேட்கணும் சார். இப்படியே பேசிக்கிட்டு இருக்க விஷ்ணு போய் 4 செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கிட்ட சிக்னல் கொடுக்க, அவங்களும் டிரைனேஜ் ஓப்பனிங்க திறந்து விட்டாங்க. வெளியே இருக்கிற பாய்சனஸ் கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டே இருக்க, கையில வச்சிருக்கிற ஒரு ரீடரை வச்சு கேஸோட லெவலையும் செக் பண்ணாங்க. விட்டுக்கோ சார், இன்னும் ஒரு 5 நிமிஷம். ஓகே, சீக்கிரம் உள்ள இறங்குறதுக்கு தயாரா இருங்க. ஓகே சார். அடுத்து தரணும் விஷ்ணு வந்து ஆபீசர் கிட்ட டன்னு சொல்லி கையை காட்ட, ஓகே ஏர்லைன்ஸோட சிஇஓ வந்துட்டார். இப்ப நீ அவர்கிட்ட என்ன கேட்கணும்? சார், எனக்கு ஏர்லைன்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனை. அது ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்டயோ இல்ல ஏர்போர்ட்ல வேலை செய்யறவங்க கிட்டயோ கேட்டா அதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். அதான் ஏர்லைன்ஸோட சிஇஓவே வர சொல்லிட்டேன். இப்ப அவர்கிட்ட எங்களோட குறைகளை எல்லாம் முறையிடலாங்க சார்.
முறையிடலாம், ஆனா நீ முதல்ல முறையா பேசு. ஓகே, நான் முன்ன ஒரு கதை சொன்ன மாதிரி மறுபடியும் நான் உங்களை போய் சொல்லி உங்க டைமை வேஸ்ட் பண்ணுவேன்னு நினைச்சீங்களா சார்? சரி, எனக்கு தேவை அந்த ஆள் தான் சார். அந்த ஆள் வந்துட்டா இனி நான் தெளிவா நான் சொல்லிடுவேன். அண்ட் பை த பை, மீடியா மக்களுக்கு தெரியுதுல்ல? ஆமா, அதுல என்ன டவுட்? 8 சேனல் இங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு ப்ரூஃப் வேணும்னா நீ உள்ள இருக்கிற எந்த டிவியை கூட ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டே தான் சார் இருக்கேன். ஸோ ஹேண்ட் ஓவர் தி கால் டு மிஸ்டர் சிஇஓ. சார், நீங்க பேசுங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். ஆஃப்டர்நூன் தான் சார். எப்படி இருக்கீங்க? ஏய், நேரா விஷயத்துக்கு வா. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி 100 பேரை உள்ள வச்சுட்டு சித்திரவதை பண்ற? அவங்க எல்லாம் பப்ளிக், ஒன்னும் அறியாம அவங்க பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சில பேர் பெங்களூர் போகணும், சில பேர் ஃபாரின் போகணும்னு சொல்லி எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் ஏன் பிடிச்சு வச்சுட்டு இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ? சார், அதுக்கு முன்னாடி உங்களை நான் ஒரு கேள்வி கேட்கணும் சார். என்ன, ஆர் யூ ப்ரவுட் ஆஃப் வாட் யூ டூயிங் சார்? கண்டிப்பா. நான் முன்னே சொன்ன மாதிரி 470 ஏர்லைன்ஸ் ஒரே நாள்ல ரன் பண்ற ஒரே கம்பெனி நான் தான். இட்ஸ் a huge nooks and corners of இந்தியாவை கனெக்ட் பண்றோங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையும் கர்வமும் என்கிட்ட இருக்கு. அதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஆனா முதல்ல இந்த ஏர்லைன்ஸ் எதுக்காக வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஜஸ்ட் ஷட் அப் மேன். ஓகே, ஒரு காலத்துல ஏர்லைன்ஸ்ல போறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பணக்காரங்க, சினிமா நடிகங்க, அரசியல்வாதிகள் மட்டும்தான் போக முடியும்னு இருந்தது. ஒரு மிடில் கிளாஸ்னால போக முடியும்னு இருந்ததா? போக முடியும். எப்போ பையன் வெளிநாட்டிலயோ வெளியூர்லயோ வேலை செஞ்சுட்டு இருந்தா, ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அப்பா செத்தாங்க அம்மா செத்தாங்கிற பட்சத்துல மட்டும்தான் அவங்க பிளைட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஏழை மக்களுக்கு அந்த வசதியும் கிடையாது. எங்க ஏர்லைன்ஸ் வந்து இந்த நாட்டுல பல்வேறு இடங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா பிளைட்ஸ் விட்டு ஆரம்பிச்சோம். அப்படிதான் ரேட்டை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணோம். இன்னைக்கு மிடில் கிளாஸுக்கு பிளைட்ங்கிறது அஃபோர்டபுள் ஆயிருச்சு. சரி, பிளைட்ல போலாமா ட்ரெயின்ல போலாமான்னு பேசுற அளவுக்கு மிடில் கிளாஸ் வந்துட்டாங்க. இன்னும் அவங்க கூட வருஷத்துல ஒரு தடவையாவது பிளைட்ல போலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இது என்ன, நாங்க ரேட்டை எல்லாம் கம்மி பண்ணி பப்ளிக் இன்னும் எவ்வளவு எஃபிஷியன்டா ஏர் சர்வீஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபிஷியன்டா நாங்க கொடுப்போம். இத பார், நாட்டுடைய முன்னேற்றத்திற்கும் பல மக்களுடைய கனவுகளை நிறைவேற்றிருக்கும் நாங்க இங்க இருக்கோம். அந்த விஷயத்துல ஐ எம் ப்ரவுட். நான் கர்வமோ படுவேன். வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? வா, என்னமா பேசுறீங்க சார்? நீங்க மட்டும் எலெக்ஷன்ல நில்லுங்க, அதுவும் முக்கியமா எங்க தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல நில்லுங்க சார். கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. என்னடா உளறிட்டு இருக்கேன் சார்? நீங்க ஏன் சார் இடையில வரீங்க? நான் ஏதோ சிஇஓ சாரோட தானே சார் பேசிட்டு இருக்கேன். இத பார், அவர் கரெக்டா பேசிட்டு இருக்காரு. நீ இந்த கிண்டல் நையாண்டிங்கிற வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தேன்னு வைங்க சார். எனக்கு இப்படிதான் சார் பேச தெரியும். இல்ல நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னா நான் போனை கட் பண்றேன் சார். வெயிட். நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நான் பேசுறேன். இத பார், உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஏர்லைன்ஸ்ல ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. I'll get it resolved in 10 minutes man. எதுக்கு இத்தனை பேரை பிடிச்சு வச்சுட்டு ஒரு பெரிய chaos கிரியேட் பண்ணிட்டு இருக்கா? சார், இவ்வளவு பெருமைப்படுறீங்க, இவ்வளவு கௌரவமா பேசுறீங்க. சுமார் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது சார். ஒரு கதை சொல்லட்டுமா? கேக்குறீங்களா? சார், இது உண்மையாலுமே நடந்த கதை சார். அப்படியே சொன்ன மாதிரி போய் கதை இல்ல. அண்ட் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ஆப்ஷன். கேட்டுதான் ஆகணும். ரைட். சரி, சொல்லு, கதையை சொல்லு, நானும் கேக்குறேன். I want it and you own me now. Just start your story. சொல்றேன் சார். ஒரு ஏழை அம்மா அப்பா சார். அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்களோட பையனை படிக்க வைக்கிறாங்க சார். பையனும் நல்லா படிச்சு டெல்லியில வேலைக்கு போயிட்டான் சார். டெல்லியில வேலை செஞ்சுட்டு இருக்கிற பையன் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் என்ன பண்றான், அவங்க அம்மாவையும் அப்பாவையும், நீங்க இங்கேயே வந்து டெல்லியில ஏன் கூடயே இருந்துருங்க, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், நீங்க ஏன் அங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்க அம்மா ட்ரெயின் ஏறி நேரா வந்துட்டாங்க. ஆனா அவங்க அப்பா மீனவர் சார். இந்த கடலுக்கெல்லாம் போட்ல போய் மீன் பிடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தொழில் பண்றவங்க சார். ஆனா அவரு என் கடலு, இந்த மணலு, இந்த ஊரு இதையெல்லாம் விட்டுட்டுலாம் வர முடியாதுடா, நான் இங்கே இருந்துக்கிறேன், அம்மா வேணா நீ வச்சுக்க, ஏதாவதுன்னா நீங்க வந்து என்ன பாருங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். அவங்க அம்மாக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால பையனே அவங்க அம்மாவை கிட்ட வச்சு நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சிட்டான் சார். ஒரு நாள் திடீர்னு அவங்க அம்மாக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு சார். நேரா அவங்க அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனா வித்தின் 1.5 hours அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு ஒரு செய்தி சார்.
ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு சார். ஆனா அவங்க அப்பாவுக்கு அவன் சொல்ல முடியல. ஏன்னா அந்த டைம் தான் அவரு போட் எடுத்துட்டு கடலுக்கு போயிருந்தார். கடல்ல இருந்து கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தகவலை சொல்லணும்னு சொல்லி உறவுக்காரங்க எல்லாம் கடற்கரையோரமாவே நின்றுட்டு இருந்தாங்க சார். போன அப்பா அன்னைக்குன்னு பார்த்து நைட்டு போட்லயே இருந்து மீன் பிடிச்சாரு சார். விடிய காலையில கரைக்கு வந்தவரு கை நிறைய மீன்களை அள்ளிட்டு வந்து என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு அதிகமான மீன் கிடைச்சிருக்கடோ அப்படின்னு சொல்லி இறங்கினார் சார். இந்த கடல் தாய் இன்னைக்கு உன் கையில எதுக்கு தெரியுமா இத்தனை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சார் எல்லாரும். அவரும் ஏன் ஆமா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் கடல் தாய் எனக்கு கொடுத்திருக்கு, என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். உன்னோட இல்லால் பையனோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க சார். வலையில ஒரு சுறா மாட்டினா கூட ஒத்த ஆளா இழுத்து கட்டு மரத்துல ஏத்தி தூக்கி போடுற அந்த ஆளு உடைஞ்சு போய் விழுந்தார் சார். தாங்கிக்க முடியல சார். அந்த வேதனைய அந்த வலிய அவரால் தாங்கிக்க முடியல. டெல்லியில இருக்கிற ப்ரொசீஜர் படி போஸ்ட்மார்டம் எல்லாம் முடிச்சிட்டு தான் அவங்க அம்மாவோட பாடிய தருவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த பையனும் ஹாஸ்பிட்டல் மார்ச்சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா நான் டெல்லிக்கு போறேன், அவன் என் பையன் அல்லாடிக்கிட்டு இருப்பான், நான் போனாதான் அவன் கொஞ்சம் தைரியமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார் சார். நேரா பையனுக்கு போன் அடிச்சார் சார். பையன் தான் இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறான்ல சார். ஒரு ஃபிளைட் டிக்கெட் சார், அதுவும் பிசினஸ் கிளாஸ் சார். பிசினஸ் கிளாஸ் ஃபிளைட் டிக்கெட் போட்டு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லி அவன் ஃப்ரெண்டு மூலியமா அனுப்பினா சார். ஃபிளைட் டிக்கெட் வாங்கிட்டு அவங்க அப்பா கடற்கரையில செருப்பில்லாம நடந்த அந்த தந்தை, படகு அலைகளுக்கு மேல தள்ளின அந்த அப்பா முத முறையா ஏர்போர்ட் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான விஷயத்துக்குள்ள வராரு சார். வந்தோடனே ஒரு செக்யூரிட்டி செக் சார். அதை கடந்து உள்ள போனா அந்த ஏர் சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ் 1008 கேள்வி அவரிடம் கேட்டாங்க சார். காரணம் என்ன தெரியுமா சார்? அவர் லுங்கி கட்டிட்டு வந்துட்டார் சார் அன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு. அங்க இருக்கிற யாருக்குமே தெரியல அந்த மனுஷன் வலியோடையும் தான் 40 வருஷம் ஒன்னா வாழ்ந்த மனைவி இறந்துட்டாங்கிற வேதனையிலே வந்திருக்காருன்னு யாருக்குமே அங்க புரியல சார். அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தமிழ் அன்னைக்கு தெரிஞ்சிருந்தது சார். அவர் தமிழ்லயும் சொல்லி பார்த்துட்டாரு சார். யாருக்குமே புரியல சார். அல்லாடுறாரு சார். டிக்கெட்டை கையில வச்சுட்டு எங்க போகணும், எப்படி போகணும், யார்கிட்ட என்னன்னு. உங்ககிட்ட பேண்ட் இல்லையா, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கன்னு சொல்றாங்க சார். கடவுளே இது என்ன கொடுமைன்னு அவர் யோசிச்சாரோ என்னவோ தெரியல சார். கடவுள் புண்ணியத்துல ஒரு 4-5 பேர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க சார். அந்த மனுஷனும் உள்ள வந்து பிளைட் டிக்கெட்ஸ கொடுத்ததுக்கு அப்புறம் நேரா போய் மறுபடியும் செக்யூரிட்டி செக் இன் எல்லாம் முடிச்சுட்டு எங்க போகணும்னு அவ்வளவு பெரிய ஏர்போர்ட்ல அவருக்கு தெரியல சார். கேட் நம்பர் 8ங்கிறான், கேட் நம்பர் 4ங்கிறான், பிளைட் நம்பருங்கிறான். ஒரு ஏலமும் அவருக்கு புரியல சார். நீங்க சொன்னீங்கல்ல சார், பாமரனுக்கும் ஏழை மக்கள் கூட இப்ப பிளைட்ல டிராவல் பண்ணலானே. காசு இருந்தா எவன் வேணாலும் ஏறுமை வைக்கலாம் சார். ஆனா மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறதுக்கு காசு இல்ல சார், மனசுதான் தேவை. அன்னைக்கு அங்க வந்த அந்த மனுஷனை வழி அனுப்புறக்கு யாருமே இல்ல சார். வழி நடத்தவும் யாருமே இல்ல சார். அலமோதுறாரு சார். லுங்கிய கட்டிட்டு ஒரு அழுக்கு சட்டைய போட்டுட்டு அங்கு இங்கேயும் அலமோதன அந்த மனிதரை ஒரு ஜூவில் இருக்கிற விலங்கு மாதிரி பார்த்தாங்க சார். அந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அத்தனை பேரும் இன்க்ளூடிங் பப்ளிக். கடைசியா ஒருத்தர் கிட்ட போய் இந்த பிளைட்ல தான் நான் போகணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அங்க உட்காருங்கன்னு சொல்லி அவரும் கைட் பண்ணாரு சார். அவருக்கெல்லாம் தெரியாது சார் 1 hour கழிச்சுதான் அவங்க பிளைட் எடுப்பாங்க, இந்த டைமுக்கு தான் அது மூவ் ஆகணும். மனைவி இறந்துட்டான், பையன் தள்ளாடுவான், உடஞ்சு போயிருவான்னு நினைச்ச அந்த அப்பா திரும்ப திரும்ப போய் எப்ப நீங்க வண்டி எடுப்பீங்க, எப்ப நீங்க வண்டி எடுப்பீங்கன்னு ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற டவுன் பஸ் டிரைவர் கிட்ட போய் எப்ப சார் வண்டி எடுப்பீங்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு சார். அப்பவும் அவருக்கு வழியில தான் சார் அதை கேட்டாரு. ஆனா அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது கேலி சித்திரமா இருந்தது சார். எல்லாரும் சிரிச்சாங்க சார். 1 மணி நேரம் துடிச்சாரு சார் அந்த இடத்துல அவரு. கடைசியா பிளைட்குள்ள போர்ட் ஆனார் சார். அவங்க பையன் புக் பண்ணது பிசினஸ் கிளாஸ் பிளைட் சார். அதனால அவரு முன்னாடியே உட்கார்ந்தாரு. ஆனா பாவம் கடல்ல இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்ததுனால அவர் மேல ஒரு மீன் ஸ்மெல் வந்தது சார். பிளைட்ல வர்றவன் எல்லாம் பரம்பரை பணக்காரன்ல எல்லாரும் வந்து ஏர் ஹோஸ்டர்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ப்ரே எடுத்து அடிங்கன்னு சொன்னாங்க சார். இன்னும் சில பேர் அவங்களோட வன்மத்தை அப்படியே காக்குனாங்க சார். நீ எல்லாம் எதுக்குடா பிளைட்ல வர, உங்களுக்கு எல்லாம் தான் செகண்ட் கிளாஸ் ட்ரெயின் இருக்கும்ல, அதுல போக மாட்டீங்களான்னு சொல்லி பாவம் உடஞ்சு போய் வேதனையா இருக்கிற அந்த மனுஷனை வார்த்தைகளாலேயே அடிச்சாங்க சார். ஒருத்தர் 2 பேர் பேசினா அவர் திருப்பி பேசலாம் சார். பிளைட்டுக்குள்ள இருக்கிற 100 பேரும் பேசினாங்க சார். மத்த பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் எடுத்தவங்க எல்லாம் அவர்கிட்ட உட்கார மாட்டேன்னு சொன்னாங்க சார். இதுக்காக தான் உங்க பிளைட்ல நார்மல் 10,000 ரூபாய் டிக்கெட்டை நாங்க 15,000 ரூபாய் கொடுத்து புக் பண்றோமா, இந்த மாதிரி இதான் நடத்துவீங்களான்னு சொல்லி எல்லாருமே அங்க இருக்கிறவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒரு வழியா சமாதானப்படுத்தி
சென்னையில இருந்து கிளம்பின அந்த பிளைட் மும்பைல லேண்ட் ஆச்சு சார். அதாவது கனெக்டிங் பிளைட். மும்பைல இருந்து இன்னொரு பிளைட் டெல்லிக்கு போகுது. பாவம் அந்த மனுஷன் டெல்லிக்கு வந்துட்டோம்னு நினைச்சு இறங்கினாரு சார். அப்பதான் அவரோட டிக்கெட்டை பார்த்துட்டு இன்னொருத்தர் சொன்னாரு, நீங்க இன்னொரு பிளைட்ல போகணும், அந்த பிளைட் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் இருக்குன்னு சொல்ல மறுபடியும் மும்பை ஏர்போர்ட்ல தள்ளாடினாரு, ஓடினாரு, உடஞ்சு போய் உட்கார்ந்தாரு. ஆனா யாரும் உதவிக்கு மட்டும் வரல சார். நம்ம ஊர்ல தான் சார், யாராவது ஒருத்தன் உதவி செஞ்சானா நல்லவன் பாராட்டுவாங்க சார். ஆனா தான் கண்ணு முன்னாடி உதவி செய்யற இடத்துல ஒருத்தன் இருந்தாலும் செய்யறக்கு அத்தனை யோசிப்பான் சார். மறுபடியும் மும்பை ஏர்போர்ட்ல அதே செக்யூரிட்டி செக்இன், அதே அவமானம், அதே கேள்விகள், அதே புறக்கணிப்பு, அதே வன்மம்னு சொல்லி ஆல்ரெடி உடைஞ்சு போயிருக்கிற அந்த மனுஷனை இன்னும் நோகடிச்சாங்க சார். மும்பைல இருந்து டெல்லிக்கு போற பிளைட்டும் போர்டாச்சு சார். அந்த அப்பா ஓடி போய் மறுபடியும் சீட் நம்பரை பார்த்து உட்கார்ந்தாரு சார். மறுபடியும் பிசினஸ் கிளாஸ் யூசர், மறுபடியும் அதே கேள்விக, மறுபடியும் சமாதானம். இப்படியே போக அப்நார்மலா அங்க ஒரு விஷயம் நடந்தது சார். அந்த அப்நார்மலா நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு அந்த ஏர்லைன்ஸோட சிஇஓ எமர்ஜென்சியா அதே பிளைட்ல டெல்லிக்கு போறதுக்காக ஏறினாரு சார். தன்னோட பிளைட் தானே பாத்துக்கலாம்னு சொல்லி ஏறினவர் பிசினஸ் கிளாஸ்ல அந்த அப்பாவி மீனவர் பக்கத்துல உட்கார்ந்தாரு சார். ஏன் இப்படிப்பட்டவனு எல்லாம் பிளைட்டுக்குள்ள ஏத்துனீங்கன்னு சொல்லி மத்தவங்களை எல்லாம் புடிச்சு திட்டினாரு சார். பாவம் அவர் ஹிந்தியில திட்டினதுனால பக்கத்துல இருக்கிற அந்த மனுஷனுக்கு தன்னை பத்தி தான் அவ்வளவு கேவலமா அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி பேசுறாங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியாம இருந்தது சார். பாவம் சார், அந்த மனுஷனை தூக்கிட்டு போய் லாஸ்ட் சீட்ல உட்கார வச்சாங்க சார். பிசினஸ் கிளாஸ்ல டிக்கெட் எடுத்தும் கடைசி ரோல போய் உட்கார வச்சாங்க சார். ஆனா அவருக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது சார். காசு போனா என்ன, இடம் போனா என்ன, போய் தன்னுடைய மனைவியும் வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த புள்ளையும் பார்க்கணுங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் சார் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்ததப்போ. பாவம் சார், அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துடுறாரு சார். டெல்லிக்கு அந்த பிளைட் போச்சு சார். இறங்கினவரு அவங்க பையனை பார்க்கல சார். எங்க போனாருன்னு தெரியல சார், என்ன தெரியல சார். இந்தியால இருக்கிற டிரான்ஸ்போர்டேஷன், பஸ், ட்ரெயின், பிளைட் என்ன சார், லைட் மட்டும் என்ன வானத்துல இருந்து குதிச்சுதா? அதுல போறவனுக்கு மட்டும் என்ன பெருசா இருக்கா? காசு அதிகம்தான், அதுக்கு அதிக காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டீங்கன்னா நீங்க தான் பெரிய ஆளுங்களோ. மத்தவன மனுஷனா கூட மதிக்க தெரியாது அவங்களுக்கெல்லாம். இதுல நான் என்னுடைய நாட்டுக்காக என்ன வேணாலும் செய்வேன். என்ன சார் செய்றீங்க? 470 பிளைட்ஸ் ஒரே நாள்ல ரன் பண்றேன்னு சொல்லி பெருமை பீத்திக்கிறீங்க. இப்படிதானா? ஏழை மக்களை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டீங்களா? இல்ல அவங்க என்ன ஓசில வந்தாங்களா? டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தானே வந்தாங்க. அப்படியும் ஒருத்தர் எதுவும் தெரியாம வந்தா அவனை கைட் பண்ற கூட அங்க ஒரு ஆள் இல்ல. 500 ரூபாய் டெபாசிட் பண்றதுக்கு பேங்க்ல போனா கூட இங்க ஸ்லிப் எழுதுங்க, இங்க அக்கௌண்ட் நம்பர் எழுதுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் நின்னுட்டு இருக்காங்க. 15,000 ரூபாய் கொடுத்து பிளைட் டிக்கெட் எடுத்துட்டு போனா ஒருத்தன் கூட வந்து நிக்கல. யாராவது ஒருத்தன் தெரியாம முறையா ஏர்போர்ட்டுக்குள்ள வந்து திரு முழிச்சிட்டு இருக்கிறவனுக்கு கைட் பண்றதுக்கு ஒருத்தன் கூட இல்ல. இளவ செத்தா கூட வந்து முக்கியம்டா. உயிரோட இருக்கிற ஏழைங்களுக்கு அதுதான் மரியாதை. அடுத்து தரணும் அந்த சிஇஓ பேசாம அப்படியே நிக்க. சொல்ல விஷ்ணு சார், உள்ள செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இறங்கி டனல் கிட்ட போயிட்டாங்க சார். அடுத்தது உடைக்க வேண்டியதுதான். இவன் பேசிட்டு இருக்கிற நேரத்துல உடைக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருங்க. ஸ்னைப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா தான் சார் இருக்காங்க சார். ஆனா இப்ப அவனோட கவனத்தை சிதறடிக்கணும். உள்ள இருக்கிற செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த டோரை உடைக்கணும்னா கண்டிப்பா சத்தம் வரும். அந்த சத்தத்துல இவன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. புரியுது? I'll take over the call. ஓகே சார். சிஓ சார், ஏன் அமைதி ஆயிட்டீங்க? அவன் கேக்குறதுல என்ன தப்பு? காசு கொடுத்து தானே வரும், ஒழுங்கா எங்களை ட்ரீட் பண்ண தெரியாதான்னு கேக்குறான். தம்பி, நீ நல்லா தான் பேசுற. இப்ப என்ன, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அவமானப்பட்டாரு பாவம் அந்த பிளைட்ல வந்து, அதுக்கு இப்ப வந்து நீ நியாயம் கேக்குற. ஆனா பரவாயில்லடா, அதே சிஇஓவை கூட்டிட்டு வந்து யார் அவமானப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடியே உட்கார வச்சு நீ பயங்கரமா எல்லாம் பேசுற. பயங்கரமான ரிஸ்க் எடுத்திருக்க. மினிஸ்டர் சார், நான் சொல்ல இவன் டெரரிஸ்ட் எல்லாம் இல்லன்னு. பரவாயில்லடா, ஐ அப்ரிஷியேட் யூ. சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? மறுபடியும் அந்த நபரை கூட்டிட்டு வரையா? கௌரவமா அந்த ஏலக்காய் மாலையா சந்தன மாலையா ரெண்டையும் போட்டு பிளைட்ல, அதுவும் பிசினஸ் கிளாஸ்ல உட்கார வச்சு கௌரவமா கொண்டு போய் இறக்கி இந்தியா முழுக்க சுத்தி காட்டுறோம். ஓகேவா? அப்படி பண்ணா உனக்கு கோபம் போயிருமா? அந்த 100 பேரை வெளியே விட்டுருவியா? சொல்லுப்பா, சொல்லு. கமிஷனர் சார், நல்லா தான் பேசுறீங்க. நீங்க சொன்ன டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அந்த மனுஷனை இப்படி மரியாதையா நீங்க பிளைட்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா அவர் உயிரோட இருக்கணும்ல சார். அடுத்து தரணும் கமிஷனர் விஷ்ணுவை பார்க்க
விஷ்ணு ரோஹித் சர்மாவை பார்க்க, ரோஹித் சர்மா மினிஸ்டர் பார்க்க, இப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. ரிப்போர்ட்டர் கூட திரும்பி கேமராமேனை எல்லாம் பார்க்க, வாட் டு யூ மீன்? டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்த அந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியல சார். கடைசியா அவர் இறந்துட்டாருங்கிற செய்தி தான் வந்தது. எப்படிரா? மீதி கதையை அப்புறம் சொல்றேன் சார் அப்படி சொல்லி போன் கட்டாக, ஏய் என்னைக்கு இது விளையாடுறதே அவன் பொழப்பாயிருச்சா சார்? இந்த தடவை அவன் விளையாடுற மாதிரி தெரியல சார். அவன் சீரியஸா தான் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அந்த மீனவன் யாரோ பிளைட்ல போனாங்கன்னு சொன்னாங்கல்ல? ஆமா சார். அவனோட பையனா தான் இவன் இருப்பான். அம்மாவையும் அப்பாவையும் இறந்த விரக்தி தான் அவனை இப்படி பண்ண வச்சிருக்கு. ஷோ சார். சார் உள்ள டனல உடைச்சிட்டாங்க சார். எஸ், அவங்கள உள்ள என்ட்ரா சார், சேஃபா வித்வுட் எனி சவுண்ட். ஓகே சார். சார் சொன்னது கேட்டுச்சுல, மூவ் ஆனாங்க அப்படின்னு கமெண்ட் கொடுக்க, அவங்களும் ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற வாஷ்ரூம்குள்ள இறங்க ஆரம்பிச்சாங்க. சார் we got a details from Delhi police. என்னது? But it's shocking. என்ன சொல்ற? அந்த பையனோட அப்பா டெல்லியில லேண்ட் ஆன அன்னைக்கு இறந்திருக்காரு சார். அதைத்தான் அவனே சொன்னானே, எனிதிங் காஸ் ஆஃப் டெத் ஆக்சிடென்ட் சார். ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரா? இப்ப ஆக்சிடென்ட்ல செத்தவனுக்கு என்ன பண்ணுமா? இவனை வச்சு காரியம் பண்ணுமா? தேவையில்லை சார். அப்புறம் என்ன சொன்னா? தேவையில்லைன்னு சொன்ன சார். அப்படின்னா கார் ஆக்சிடென்ட்ல அவனும் செத்துருக்கான், அவனோட பையனும் செத்துட்டார் சார். வாட்? ஆமா சார். டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் ஒரு டாக்ஸி எடுத்துட்டு அவரும் அவரோட பையனும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க சார். ஹாஸ்பிட்டல் போறப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரே நாள்ல அப்பா, அம்மா, மகன் 3 பேரும் இறந்துருக்காங்க சார். பையன் இறந்துட்டானா அப்ப உள்ள இருக்கிற எவன்டா? சாரி சார், நோ ஐடியா. சீரியஸ் கன்சர்ன் சார். சொல்ல விஷ்ணு. ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க கேக்குறாங்க சார், என்னன்னு டைரக்டா போய் அட்டாக் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ஹோல்ட் ஆன். எதுக்கு ஹோல்ட் ஆன்? அவங்கள போய் அட்டாக் பண்ண சொல்லுங்க. அடுத்த தருணம் எல்லாரும் திரும்பி அந்த சிஇஓவை பார்க்க, 100 பேர் ஒருத்தர் கடத்தி வச்சிருக்கா. அவ சொல்ற கதையெல்லாம் கேட்டு இருக்கணுமா நம்ம? யூ வாண்ட் எக்ஸிக்யூட் யுவர் பிளான் ரைட்? அதுக்காக தானே என்ன ஒரு பகடக்காயா இங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் ப்ரொசீட். நாங்க என்ன பண்ணோம்னு எங்களுக்கு தெரியும் சார். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. டைரக்டா போய் அட்டாக் பண்ண முடியாது. உள்ள 100 பேர் இருக்காங்க. விஷ்ணு சார், சம்திங் இங்க ஃபிஷ்ஷியா இருக்குல்ல? என்ன சார் சொல்ல வரீங்க? அவன் சொன்ன கதைய ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னா எல்லா விஷயங்களையும் அவன் தெளிவன கண்ணில் உட்காந்து பார்த்த மாதிரி பேசுறான். மேபி 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா டிராவல் பண்ண பிளைட்ல இவன் இருந்திருக்கலாம். எக்ஸாக்ட்லி சார். கெட் தம் சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளைட்ல போன, அதாவது சென்னை டு மும்பை டு டெல்லி, இந்த பிளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸோட லிஸ்ட் எடுங்க. இந்த லிஸ்ட்லயும் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற இந்த பேசஞ்சர்ஸ் லிஸ்ட்ல எவனாவது ஒருத்தனோட பேர் மேட்ச் ஆனாலும் அவனோட பல்ல புடுங்கணும். புரியுதா? ஷோ சார், I'll get on. சீக்கிரம். We are close. சார் சொல்லுங்க. இங்க கேமரா வேலையை பாருங்க. என்ன விஷயம் சார்? அவர் சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தா வேதனைப்பட வேண்டியது. இதுல ஏர்லைன்ஸ் மட்டும் இல்ல, இதனுடைய தப்புக்கு பொதுமக்களும் காரணம் தான். சரி, அதே எதுக்கு இப்ப கேட்டிருக்கீங்க சார்? சத்தியமா இது மக்களுக்கு சொல்லி ஆகணும். அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு டெரரிஸ்டே இல்லாம இவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கான் அவன் லைஃப் எல்லாம் வச்சு. அப்படின்னா அவன் மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் தான் பண்றான். அண்ட் மக்களுக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சாகணும் சார். அதுக்காக சார் ப்ளீஸ் அலோ அஸ் டு டெலிகாஸ்ட். மக்களுக்கு காட்டணும் சார். காட்டிக்கலாம். அவனை பிடிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட போட்டு காட்டலாம். இப்போ தயவு செஞ்சு உள்ள ஆல்ரெடி ஒருத்தர் ஹீரோசம் வேலை பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் வெளியே உட்காந்து ஹீரோசம் வேலை பண்ணாதீங்க. எவ்ரிதிங் இஸ் வெரி க்ளோஸ் டு அஸ். கையை கட்டுறது ஒரு தான், பட்டுன்னு புடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஐ கிவ் யூ ஆல் தி பெர்மிஷன். நீங்க இங்க என்ன நடந்ததா அப்படியே சொல்லுவீங்களோ இல்ல ஃப்ரேம் பண்ணி சொல்லுவீங்களோ, என்ன வேணா பண்ணுங்க. Now it's in my control. I want to give the solution. இந்த பிரச்சனையை நான் தீர்க்கணும். அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. சோ தயவு செஞ்சு நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. ஓகே சார். அடுத்த தருணம் கமிஷனரோட போன் ரிங் ஆக, என்ன அன்னோன் நம்பர்னு வருது. ஹலோ அப்படின்னு அவரு போனை எடுத்து காதுல வைக்க, அந்த மெசேஜ் அவரை கதி கலங்க வைக்க செஞ்சது. நீங்க சொல்றதெல்லாம் எஸ், இட்ஸ் ட்ரூ, மேக் எ நோட் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி அந்த போன் கால் கட் ஆக, அடுத்த தருணம் கமிஷனர் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சாரு. அவருக்கும் வேர்க்க ஆரம்பிச்சது. கமிஷனரே சார், யார் போன்ல? வீட்டுல இருந்து சார். அதான் இவ்வளவு டென்ஷனா? நான் அப்படிதான், பொண்டாட்டி போன் பண்ணாவே டென்ஷன் ஆயிருவேன். ஓகே சார். அடுத்த தருணம் போன் கால் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க, மறுபடியும் போன் கால் ரிங் ஆச்சு. கமிஷனர் சிஇஓ பார்க்க, சிஇஓ கமிஷனரை பார்த்தான். வாட்? எடுத்து மறுபடியும் அவங்க கூட பேச சொல்றீங்களா? என்னால எல்லாம் முடியாது. ஒண்ணு உள்ள இறங்கி அவனை தொலைச்சு கட்டுங்க. எத்தனை பேரோட நேரத்தை, எத்தனை பேரோட காசு, எத்தனை பேருடைய வாழ்க்கையில அவன் விளையாண்டு இருக்கான். நீங்க என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க? லெட்ஸ் வெயிட் சார். அப்படி அவன் என்னதான் இப்ப சொல்றான்னு கேட்போம். போன் கால் அட்டெண்ட் பண்ண கமிஷனர், சொல்லு. உங்களுக்கு நான் 15 மினிட்ஸ் பிரேக் கொடுத்தேன் சார்.
இந்நேரத்துல யாரு அந்த ஃபிளைட்ல வந்தது? இந்நேரத்துல யாரு அந்த ஃபிளைட்ல வந்தது? என்னாச்சு அவங்களுக்குன்னு எல்லா டேட்டாவும் எடுத்திருப்பீங்களா சார்? க்ளோஸ், we are close to it. சூப்பர் சார், சூப்பர். இப்போ நான் மறுபடியும் கதை சொல்றதுக்காக உங்களுக்கு போன் பண்ணல சார். மீதி கதை என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்றேன் சார். வாட்? ஆமா சார், எனக்கும் தெரியாது ஏர்போர்ட்ல இருந்து வெளியே போனவங்க ஏன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனோன்னு. அதுவும் பையனும் அவரும் 2 பேரும் சேர்ந்து ஒரே கார்ல ஆக்சிடென்ட் ஆனாங்க. எப்படி சார் அது சாத்தியம்? ஏமன் என்ன டெஹரா போட்டு முதல்ல அம்மா உயிரை எடுத்துட்டு அடுத்தது அப்பனும் மகனும் ஒன்னா வருவானுங்கிறான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தாரா? காத்துக்கிட்டு இல்ல சார், தெளிவா இருந்தாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்க முன்னாடி இருக்கிற அந்த CEO சொல்லணும் சார். வாட்? நான் என்ன சொல்லணும்? இதோ பார், அவனை கூட்டிட்டு போய் அவனை லாஸ்ட் சீட்ல உட்கார வைங்கன்னு நான் சொன்னது என்ன உண்மைதான். அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா கொடுங்க. இந்த ஊர்ல தான் சாதி பேரை சொல்லி ஏதாவது பேசினா சட்டம், ஐ மீன் மற்றவங்கள ஏதாவது பேசினா தப்பா பேசினா கெட்ட வார்த்தை பேசினா சட்டம் என்னென்ன வச்சிருப்பீங்களே, அதுல என்ன தண்டனை எனக்கு கொடுக்க முடியுமா கொடுங்க. ஐம் ரெடி டு அக்செப்ட் இட். திடீர்னு ஒருத்தங்க செத்துட்டாங்க, அவங்க எப்படி செத்தாங்க என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. எப்படி நீங்க ஏன் சரி இவ்வளவு பேனிக் ஆகுறீங்க? வெயிட் பண்ணுங்க. ஏய், நீ சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறதுனால நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்க முடியாது. இதோ பார், பேசாம சொல்றேன். நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் இல்ல. வெளியே வந்துரு, இல்லைன்னா என் கையில மட்டும் சிக்கினேன்னு வைக்க. சார் என்ன சார், உங்க கையில சிக்கினா என்னவான்னு எங்களுக்கு தெரியும் சார். அதெல்லாம் தெரிஞ்சாலும் சார் ரிஸ்க் எடுத்துருக்கோம். மறுபடியும் இதே மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க முடியுமா என்ன? ஏதோ துணிச்சலாம் ஒரு ரிஸ்க் எடுத்துட்டோம், என் மைண்ட்ல வச்சு போயிடலாம் சார். நான் என்ன சொல்றேன்னா, இதான் சார் லாஸ்ட் சான்ஸ். அந்த ஆளு உண்மையை சொல்லுங்க சார். இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இப்ப காட்டுறேன். கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல நின்னுட்டு இருக்கிற உங்களோட ஏர்லைன்ஸ் இப்போ பூம். ஒரு ஏர் ஃபிளைட்டோட காஸ்ட் என்னன்னு தெரியுமாடா? ஆனியன் டொமேட்டோ யார் இவனுங்கெல்லாம் ஒரு ஃபிளைட்டை வெடிக்க வைப்பேங்கிறானுங்க. ஆஸ் அ போலீஸா நீயும் கேட்டுட்டு இருக்க. ஃபிளைட்ல தான் யாரும் இல்ல சார். அதை வெடிக்க வச்சா என்ன, வெடிக்க வைக்காட்டி என்ன? யூ ஃபுல், அது ஏன் கம்பெனியோட ஃபிளைட்ரா, அவன் வெடிக்க வைக்கிறாங்கிறா. அதுல எவ்வளவு லாஸ் ஆகும் தெரியுமா? லாஸ்னா என்ன சார்? எப்படி இருந்தாலும் இன்சூரன்ஸ் போட்டிருப்பீங்களா, அதுல இருந்து எடுத்துப்பீங்களா? ஐயோ, ஃபிளைட் காஸ்ட் தான் மேன் இன்சூரன்ஸ்ல கவர் ஆகும். ரெப்புடேஷன், ஷேர் வேல்யூ இதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ண முடியும்? சமீபத்துல ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆச்சு. இப்போ பப்ளிக் அந்த ஃபிளைட்ல ஏர் டிக்கெட் புக் பண்றதுக்கே யோசிக்கிறாங்க தெரியுமா? I will not allow. இத பாரு நீ தப்பு பண்ற. அடுத்த தருணம் தினேஷ் அங்க வந்து நிக்க. அதாவது உள்ள இருந்து ஏர்போர்ட்டுக்குள்ள இருந்து ஒரே ஒருத்தனை மட்டும் வெளியே விட்டுருந்தான். அவன் வந்து அவனோட மொபைலை காட்ட, வாட்ஸ் திஸ் சார்? உள்ள இருக்கிறவங்க எல்லாரோட கான்டாக்ட் நம்பரும் அவன் வாங்கினான் சார். இப்போ என்னோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான் சார். சார் ஆமா சார், உள்ள இருந்து ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். வாட்ஸ் தட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்க, அடுத்த தருணம் எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. ஒரு ஃபிளைட் வெடிச்சு செதறிச்சு. வாட் சார்? இது ஏதோ ஏர்போர்ட்ல இல்ல சார். அந்த யார்டு கூட இந்த யார்டு சார் பாக்குறதுக்கு பூனே யார்டு மாதிரி இருக்கு சார். ஷட், பூனேல இருக்கிற யார்ட்ல இருக்கிற ஃபிளைட் என்னோடது. பூனே யார்டுக்கு கால் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம், உள்ள இருக்கிறவன் சாதாரணமான இப்பதான் நான் நினைச்சேன். ஆனா ஒரு ஃபிளைட்டை பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு வரானா, அதுவும் யார்ட்ல நிக்கிற ஃபிளைட்ஸ். சொல்லுங்க சார், இந்த யார்ட்ல நிக்கிற ஃபிளைட்னா என்னப்பா? அதாவது யூஸ்ல இல்லாத ஃபிளைட் சார். மேபி அது அடுத்த மாசம் அவங்க யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சில ஃபிளைட்ஸை 3 மாசம் யூஸ் பண்ணிட்டு 1 மாசம் சர்வீஸ்க்கு விட்டுருவாங்க, மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெஹிக்கிள் எல்லாம் யார்டுங்கிற ஒரு இடத்துல வைப்பாங்க சார். ஓ, அப்ப அதுவும் அவன் வண்டிதானா? ஆமா சார். அடுத்த தருணம் மறுபடியும் ரிங்காக, ஹலோ, ஏய் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன் சார்? ஒண்ணுதான் வெடிச்சது, அது பூனே யார்டு. மறுபடியும் சென்னை யார்டுல ஒண்ணு வெடிக்க வைக்கிட்டா? That's your limit. அதே தான் சார் நானும் சொல்றேன், இது என்னோட லிமிட். ஆனா அந்த லிமிட்டை டிசைட் பண்றது நான் கிடையாது. உங்க பக்கத்துல ஒருத்தன் உட்காந்து இருக்கான்ல அவன். கேளுங்க சார் அவங்கிட்ட. அடுத்து தரணும் கமிஷனர் சிஇஓவை பார்க்க. நான் இப்ப என்னதான் பண்ணும்? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு உண்மையை சொல்லிருங்க. உங்களுக்கு அவன் அதைத்தான் ஒரு கோரிக்கையா வைக்கிறான். கோரிக்கையா? இது பேர் கோரிக்கையா? சரி, அவன் வம்பு பண்றானே வச்சுக்குவோம். ஆனா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரியுங்கிறது அவன் தெளிவா சொல்றான். தயவு செஞ்சு நான் சொல்றேன், ப்ளீஸ். அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லி தொலைங்க. உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன். ஒரு உயிரிழப்பு கூட ஆகிறது இல்ல. ஆனா பிளைட்ஸ் யார்டுல இருந்து வெடிக்குது. பை த பை, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், யார்ட்ல இருந்து ஏதாவது மேனிபுலேஷன் ஆச்சுன்னா, இட் மீன்ஸ் சர்வீஸ்ல இருந்து ஏதாவது மேனிபுலேஷன் ஆச்சுன்னா இன்சூரன்ஸ்ல இருந்து 50% அமௌண்ட் தான் வரும். வாட்?
எஸ், சின்ன பைக்ல இருந்து கார் வரைக்கும் இதுதான் ப்ரொசீஜர். ஃபிளைட்டுக்கு மட்டும் ஒப்பம் அவனை புதுசாவா போட்டிருக்க போறானுங்க இன்சூரன்ஸ் காரனுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா சொல்லி தொலைங்க. ஐ எம் தேர் டு சப்போர்ட் யூ. இப்போ இங்க டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். உள்ள இருக்கிறவங்களோ இல்ல பப்ளிக்கோ யாருக்குமே தெரியாது. we will maintain secret. ஆல்ரெடி உள்ள நம்மளோட செக்யூரிட்டி ஃபோர்ஸ் போயிட்டாங்க. எவ்ரிதிங் will be cleared. என்ன சொல்றீங்க? அவனை தெளிவா பிடிக்கணும்னா இப்போ உங்களோட உதவியே எங்களுக்கு தேவை. சோ தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. இது மிகப்பெரிய ஒரு நேஷனல் இஷ்யூ. இதை நான் வெளியே சொன்னா ஷோர் இது நேஷனல் இஷ்யூன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இவாலுவேட் பண்ணாம நியூஸை வெளியே விட மாட்டோம். அவனே பண்ணுவான். அடுத்து தரணும் மறுபடியும் போன் ரிங்காக. என்ன சார் மறுபடியும் ஏதாவது பிளைட்டை வெடிக்க வைக்கணுமா? ஏய் ஷட் அப், சிஇஓ ஏதோ சொல்றேங்கிறாரு. அப்படியா, சொல்லுங்க சார், நானும் கேக்குறேன். ஏன்னா 7 வருஷமா அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போட்டு மண்டைய உடைச்சுக்கிட்டு இருந்தோம் சார். இப்ப சொல்லுங்க சார், பேசுங்க. வெரி ஷோர். இப்ப நான் மட்டும் இந்த விஷயத்த சொன்னா இந்தியாவில் உள்ள பல பேர் எனக்கு புரிய வருது. நீங்க தெளிவா சொல்லுங்க. ஓகே, அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? எஸ், அவ்வளவுதான். சிம்பிள் as that. அன்னைக்கு மும்பைல இருந்து டெல்லி போற பிளைட்ல அர்ஜென்ட்டா நான் ஏற வேண்டியதா இருந்தது. அதுக்கான காரணம் கடல் வழியில வந்த ஒரு கன்சைன்மெண்ட். அந்த கன்சைன்மெண்ட்ல இருக்கிற பொருட்கள் மும்பை ஹார்பர்ல இருந்து எங்களோட ஏர்லைன்ஸ் மூலியமா தான் டெல்லிக்கு போச்சு. சோ அந்த கன்சைன்மெண்ட் அங்க போகும்போது நானும் இருக்கணும்னு சொல்லி கன்சைன்மெண்ட் அனுப்பினவங்க என்ன வற்புறுத்தினாங்க. அதனாலதான் நான் அந்த பிளைட்லயே போனேன். ஆனா அன்பார்ச்சுனேட்டா அங்க மீன் நாத்தத்தோட ஒருத்தன் உட்கார்ந்து என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தான். ஆல்ரெடி அந்த டென்ஷன்ல என்ன இருந்ததுனால நான் அவனை தூக்கிட்டு போய் பின்னாடி சீட்ல உட்கார வச்சேன். உட்கார்ந்தவன் அமைதியா இல்ல. பார்க்க கூடாதவனை பார்த்துட்டான். செக்யூரிட்டி கிளியரன்ஸ் தாண்டி வந்த கன்சைன்மெண்ட்ல இருந்த பொருளை ஒண்ணு அவன் பார்த்துட்டான். என்ன பொருள் சார் அது? பொருளை பார்த்துட்டான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். சார் சொல்லிருங்க, அவனுக்கும் தெரியணும்ல. கன், துப்பாக்கியா? ஆமா, டெல்லியில நிறைய கேங் வார்ஸ் நடந்துட்டு இருந்தது அந்த டைம்ல. போலீஸும் ஒவ்வொரு இடத்துலயா போய் என்கவுண்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல டெல்லியில இருக்கிற கேங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் கன் தேவைப்பட்டுச்சு. போலீஸ் லோக்கல் மார்க்கெட்டை எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணாங்க. கன் எங்கிருந்தும் போகாத அளவுக்கு மாத்தினாங்க. அப்போதைக்கு ஸ்மக்லர்ஸோட பிளே கிரவுண்டா இருந்தது மும்பை ஹார்பர். சோ துபாயில இருந்து வந்த கன்சைன்மெண்ட்ல கன்னும் இருந்தது. கோல்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அது எங்களோட பிளைட்ல ஏத்துனாங்க. இதுல நிறைய பொலிட்டீஷியனும் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. என்ன பர்சனலா போய் டெலிவரி பண்ண சொன்னாங்க. கன்சைன்மெண்ட் லக்கேஜ்ல போட்டு ஏர் பிளைட்டுக்கு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் லக்கேஜ்ல இருந்தா அது டேஞ்சர்னு எங்களுக்கு தெரிஞ்சது. மறுபடியும் லக்கேஜ் மூலியமா அது செக்யூரிட்டி ஸ்கேனிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வருங்கிறது எங்களுக்கும் தெரிஞ்சது. அதனால லக்கேஜ்ல வந்ததை மறுபடியும் நாங்க பிளைட்டுக்குள்ளேயே ஏத்தினோம். பேக் சீட்ஸ் ஒரு 4 சீட்ஸ் அதுக்காகவே கிளியர் பண்ணி வச்சிருந்தோம். அந்த இடத்துல இருந்த பேக் ஒன்ல கன் இருந்தது. அன்னைக்கு அங்க வந்த அந்த ஆள் பார்த்தது அவனுக்குள்ளேயே வச்சிருந்தானா எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அத போய் முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்லிட்டான். நல்ல வேலை அந்த செக்யூரிட்டி கார்டு எங்களோட ஆளா இருந்தான். இந்த மாதிரி அந்த ஆள் பார்த்தத எங்க கிட்ட வந்து சொன்னான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். அதுல இன்வால்வ் ஆயிருந்த பெரிய பெரிய பணக்காரங்க, நிறைய அரசியல்வாதிங்க இத தெரிஞ்சவன் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எஸ், ஆக்சிடென்ட்டை மேக் பண்ணாங்க. ஆக்சிடென்ட்ல அந்த குடும்பமே செத்த மாதிரி ஒரு கணக்கு காட்டினாங்க. தட்ஸ் இட். 7 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் நடந்தது. அப்போ நிறைய பொலிட்டீஷியன் இன்வால்வ் ஆனதுனால இதை ஒரு கேஸா கூட அவங்க எடுக்கல. யாரும் வந்து கேட்கவும் இல்லை. ஆனா 7 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து கேட்பான்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்பதான் சார் புரியுது அவருக்கு என்ன நடந்துச்சு. இப்படி உங்களுடைய சுயலாபத்துக்காக ஒரு மனுஷனையே கொண்டு போட்டீங்கல்ல. இது சுயலாபம் இல்ல. அந்த டைம்ல இந்த விஷயம் வெளியே வந்திருந்ததுன்னா ஒரு கவர்மெண்டே கவிழ்ந்திருக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் அது. உங்களை மாதிரி நார்மலான பீப்புளுக்கு இதெல்லாம் புரியாது. எஸ், ஐ ஃபீல் ஃபார் ஹிம். நான் அவருக்கு இப்படி நடந்ததுக்காக வருத்தப்படுறேன். இப்ப நீ சொல்ல, நீ அந்த பிளைட்ல வந்த பேசஞ்சர் தானே? உன்னை இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் எல்லாம் வச்சுட்டு அப்ப என்ன பண்ணுவேன்? கரெக்ட் தான் சார், என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நான் மாட்ட மாட்டேன் சார். மக்கள் முன்னாடி இவ்வளவு பெரிய உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப பெரிய நன்றி சார். என்னடா இப்ப ரெக்கார்ட் ஆனதெல்லாம் இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற டிவில மட்டும்தானே தெரியும். இது எப்படி மக்கள் கிட்ட போகும்னு யோசிக்கிறீங்களா? உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னா இது மக்கள் கிட்ட போகும் சார். தேங்க்யூ, பாய் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் ஆக, சார் அவங்க என்ன பண்ணா? கால் கட் பண்ணிட்டா சார். என்ன சார் இது? அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இல்லீகலா வெப்பன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் உங்க பிளைட்ல பண்றீங்களா?
பாருங்க, நீங்களும் கமிஷனர் தானே, மேலோட்டமா புதுசா பேசாதீங்க. நிறைய விஷயம் நடக்குதுல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். யார் பேசணும், என்ன வேணும் சொல்லுங்க, மேக் இட் அப். இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வைங்க ப்ளீஸ். மக்கள் எல்லாம் பேனிக் ஆகுறாங்க. இப்போ அடுத்த தருணம், ஏர்போர்ட்ல இருந்து எல்லா மக்களும் வெளியே வர, பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் எடுங்க. நான் தான் சீக்கிரம் போக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே விட, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ஸ்னைப்பர்ஸ், போலீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் ஏர்போர்ட்டை தரோவா செக் பண்ணாங்க. ஆனா சஸ்பெக்ட் பண்ண மாதிரி யாரும் அவங்களுக்கு கிடைக்கல. சார், உள்ளுக்குள்ள 95 பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்கன்னு சொன்னாங்க சார். ஒருத்தனும் காணோம் சார். தெரியல சார். அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொன்னாங்க? அவங்க பப்ளிக்கா டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க சார். அதுதான் அவன் மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு தானே வச்சான். மனசாட்சி உள்ளவங்க உங்களை சுத்தி இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அந்த ரிப்போர்ட்டருக்கு மனசாட்சி இருந்துச்சு, அதான் பப்ளிக்கு தெரியற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிட்டா. அப்படின்னா நம்மளுக்கு மனசாட்சி இல்லையா சார்? ஏன் இது தப்பு தானே சார்? நம்ம போலீஸுங்கிறதுனால உள்ள இருக்கிறவனை மட்டும்தான் பிடிக்கணுமா? வெளியும் தப்பு செஞ்சவரு அவரோட தப்பை ஒத்துக்கிட்டார்ல சார். அது நாளைக்கு கோர்ட்டு, கேஸ், சிபிஐ இப்படி பார்த்துப்பாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்த வேலை என்ன? இந்த ஏர்போர்ட்ல நியூசன்ஸ் கிரியேட் பண்ணவன பிடிக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. அதான் சார், மனசாட்சிக்கு எகென்ஸ்டா தான் வேலை செய்யணும் இல்ல? எக்ஸாக்ட்லி, அதுதான் போலீஸோட எழுதப்படாத சட்டம். சார், தரவா செக் பண்ணிட்டோம் சார். ஒருத்தனையும் காணோம் சார். ஓகே, ஏர்போர்ட்டோட பேக் சைடு ஏதாவது பாருங்க. சிசிடிவி கேமரா எல்லாமே ஆஃப்ல இருக்கு சார். சரி, சுத்தி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வரைக்கும் ஆட்களை விட்டு செக் பண்ணிட்டே இருக்கு. ஓகே சார். அடுத்த தருணம், அந்த ரிப்போர்ட்டர் வந்து கமிஷனர் முன்னாடி நிக்க, சார் சொல்லுங்க, தேங்க்யூ ஃபார் தி பெர்மிஷன் சார். அடுத்த தருணம், விஷ்ணு கமிஷனரை பார்க்க, என்ன விஷ்ணு, நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்களா? ஆமா. என்ன சார் இது, எதுக்கு சார் பெர்மிஷன் கொடுத்தீங்க? இதான் இப்ப கேட்ட. மனசாட்சியுடன் நடந்து கொள்ள முடியாதானே? அப்படின்னா சார், விஷ்ணு, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வாஷ்ரூம்ல இருக்கும்போது ஜஸ்ட் நூல் அளவு தான் நம்ம கிட்ட கமாண்டிங் ரேஞ்ச் இருந்தது. உள்ள இறங்கி அவனை போட்டு தள்ளுங்கன்னு நான் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டேன்னா அடுத்த நிமிஷம் அவன் உயிர் போயிருக்கும். பட் நான் அப்படி எதுவும் செய்யல. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்ன சார்? உள்ள இருந்து அவன் போன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரைவேட் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அது ரா ஏஜென்சி, இந்தியன் கவர்மெண்டோட. சிஇஓ சொல்றதுக்கு முன்னாடியே அன்னைக்கு பிளைட்ல என்ன நடந்ததுன்னு ரா ஏஜென்சி இன்சார்ஜ் என்கிட்ட கிளியர் கட்டா சொல்லிட்டாரு. இதனாலதான் இந்த விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஃபுல் ஃப்ரீடமும் கொடுத்தாங்க. இதனால எந்த கவர்மெண்ட்டுக்கும் இஷ்யூ கிடையாது, யூ கேன் ப்ரொசீட்னு சொன்னாரு. அப்பவே அவனை கழுத்து திருகிற மாதிரி திருகி தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். அந்த சிஇஓ வாயிலேயே அவன் என்ன செஞ்சாங்கிறத வர வைக்கணுங்கிறதுக்காக தான் நானும் பொறுமையா இருந்தேன். அதான் கடைசியா ரிப்போர்ட்டர்கிட்டையும் சொல்லி போட சொல்லிட்டேன். ஆனா சார், இது பேசஞ்சர்ஸோட லிஸ்ட். ஏதாவது ஃபைண்டிங்ஸ்? சார், அது வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க சொல்லுங்க, கேட்டுப்போம் இன்னொரு தடவை. சார், அன்னைக்கு சென்னையில இருந்து மும்பை போன பிளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் லிஸ்டும் இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸோட லிஸ்ட்ல ஒருத்தங்க கூட மேட்ச் ஆகல சார். தெரிஞ்ச கதை தான். அடுத்தது, மும்பைல இருந்து டெல்லி போன பிளைட்ல இருக்கிற பேசஞ்சர்ஸோட லிஸ்டையும் இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸோட லிஸ்டையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா அடுத்த தருணம் அவன் எதுவும் பேசாம நிக்க, என்ன 100% மேட்ச் ஆச்சா? அடுத்த தருணம், விஷ்ணு, ரிப்போர்ட்டர், மினிஸ்டர், ரோஹித் சர்மான்னு சொல்லி எல்லாரும் கமிஷனரை பார்க்க 100%. ஆமா, இது ஒருத்தன் பண்ணதில்ல, ஒரு கூட்டமே சேர்ந்து பண்ணிருக்கு. அன்னைக்கு பிளைட்ல டிராவல் ஆன அத்தனை பேரும் 7 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு ஏர்போர்ட்டை சூஸ் பண்ணி தெளிவான பிளே பண்ணிருக்காங்க. சார், அப்ப ஹாஸ்டேஜஸ் சொல்லி அவன் கைது பண்ணி வச்சிருந்ததெல்லாம் போய் தான். யாருமே ஹாஸ்டேஜஸ் கிடையாது. எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி டெரரிஸ்ட் தான், இல்ல நீ சொன்ன மாதிரி போராளிக தான். அப்ப போன்ல பேசிட்டு இருந்தது அவன் ஒருத்தன் தான். தி மோட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்காக வச்சிருக்காங்க. மத்தபடி எல்லாரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருக்காங்க. சரி, அப்படின்னா ஒரு ஹாஸ்டேஜ் அவன் வெளியே விட்டானே சார்? அங்கதான் அவங்களோட மாஸ்டர் மைண்டே புரிஞ்சுக்கணும். வெளியே வந்த தினேஷும் சும்மா இல்ல, அவன் நம்ம என்ன பண்றோங்கிறத இன்ஃபர்மேஷனை உள்ள கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கான். அது எப்படி சார்? ஜாமஸ் எல்லாம் இருந்துட்டு ப்ளூடூத் மூலியமா மெசேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கான். பட் ஜாமஸ் வேலைக்கு ஆகல. ஹவு டு ஹேக் எல்லாமே தெரிஞ்சுதான் உள்ள இருந்திருக்காங்க. அண்ட் யூ நோ வாட், ஒரு பிளைட் வெடிச்ச மாதிரி ஒரு வீடியோ காமிச்சானே தினேஷ். ஆமா சார், அதுவும் பிளைட் எல்லாம் வெடிக்கல, ஏஐ வீடியோ தான். நம்ம இப்படி பரபரப்பா போயிட்டு இருக்கும் போது அவன் உட்கார்ந்து அந்த இடத்துல ஜெனரேட் பண்ணிருக்கான். இன்டர்நெட் கனெக்ஷன் மீடியாவோட சிக்னல்ல இருந்து ஹாட்ஸ்பாட் எடுத்திருக்கான். சோ இதெல்லாம் எதுவும் தெரியாம நம்ம ரொம்ப பிஸியா இருந்துட்டோம் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு. வெல் பிளேட், வெல் மூவ்ட். சார், அப்ப இந்த லாரியில இருந்து 95 பேர் உள்ள இறங்கி போனது அப்படின்னா போய் நம்மள திசை திருப்பதற்காக ஆளுக்கு ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. நாமளும் நம்பிட்டு உட்காந்து இருந்திருக்கிறோம். சார், அப்படின்னா
அத்தனை பேரையும் விசாரிச்சு என்ன பண்ணுவீங்க? அவங்க கேட்டது எல்லாமே சரிதானே? காசு கொடுத்தாலும் எல்லாமே கிடைச்சிருது இல்ல. இதுவும் ஒரு வகையான ஏற்றத்தாழ்வு தான். என்னதான் ஏழையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு ஃபிளைட்ல போனா அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு அங்க இருக்கிறவங்க அவனை ட்ரீட் பண்ற விதமே வேறையா இருக்குல்ல. என்னதான் நீ ஃபிளைட் ஏறி வந்தாலும் நீ எனக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லாம சொல்றாங்க. இதை தடுக்கிறக்கும் இதை பத்தி ஒரு அவேர்னஸ் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு ஈவென்ட் நடத்துனாங்கன்னு நம்ம நினைச்சுப்போம் சார். அப்படின்னா இப்ப மீடியால நம்ம போட்டோம் சார், கண்டிப்பா எதிர்க்கட்சிகன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேள்விகள் கேட்பாங்க. ஏன் மீடியாஸே நம்மளுக்கு எகென்ஸ்டா இருக்கும் சார். அத்தனை பேர்த்தி ரிவ்யூ பண்ணுங்க, அதுல ஒருத்தனை கண்டுபிடிக்க முடியலையான்னு கேட்பாங்க சார். வெறும் 150 பேர்ல ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுனா அவ்வளவு பெரிய விஷயமான்னு கேட்பாங்க சார். கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு என்ன சார் பதில் வச்சிருக்கோம்? செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஷோர் சார், we will do it. போய் வேலையை பாருங்க சார். இவங்க என்ன சார் பண்ண போறாங்க? பார்த்துட்டு தானே இருக்க போறீங்க. அடுத்த தருணம் அங்கேயும் இங்கேயும் இவங்க ஷூட் பண்ணி தட அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு 4-5 ஜீப் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு அங்கேயும் இங்கேயும் ரவுண்ட்ஸ்ல எல்லாம் போனாங்க. சார் என்ன சார் இது? ஒண்ணும் இல்ல, போலீஸும் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் அப்படியே பாத்ரூம் வெளியில வந்து அந்த ஹைஜாக்கரை பிடிக்கும் போது ஹைஜாக்கர் அவனோட கன்ல இருந்து ஃபயர் பண்ணிட்டு அப்படியே தப்பிச்சிட்டான். பின்னாடியே துரத்திட்டு போன நம்ம போலீஸும் அங்கேயும் இங்கேயும் சுட்டுட்டு அவனை துரத்திட்டே போயிருக்கோம். அவனை பிடிச்சா கண்டிப்பா மக்களிடம் ஒப்படைப்போம். என்ன நியூஸ் ரிப்போர்ட்டர், நியூஸ் கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு சார். சார் அதுக்குன்னு ஒரு 150 பப்ளிக் எப்படி சார் இவ்வளவு பெரிய விஷயத்துல? ஏன் விஷ்ணு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? பிரியாவோட முதல்ல இப்படி ஒரு விஷயம் தைரியமா பண்ணணும்னு நினைச்சாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய கான்பிடென்ட், எவ்வளவு பெரிய கரேஜ் வேணும் தெரியுமா? மேபி அந்த இன்சிடென்ட் நடந்து 7 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு அந்த தைரியமும் துணிவும் வந்திருக்கு. நல்ல விஷயத்துக்கு தானே நம்ம மனசாட்சியோட நடந்துப்போமே. இதுக்கு முன்னாடி மனசாட்சியோட நடக்க முடியாதான்னு கேள்வி கேட்டேன். நடந்துக்கலான்னு சொன்னா இப்ப போலீஸ் மாதிரி பேசுற. சாரி சார், ஆனா இதுல நம்ம தோத்த மாதிரி. ஏன் நம்ம எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிருமா? கஷ்டப்பட்டு ஒருத்தனை புடிச்சு விசாரணை எல்லாம் பண்ணி கொண்டு போய் கோர்ட்ல வச்சா அவன் என்னென்னமோ லூப் ஹோல் யூஸ் பண்ணி அவன் பாட்டுக்கு வெளியே போய் மறுபடியும் அதே தப்பு பண்ணிட்டு கிடக்குறான். இங்கெல்லாம் நம்ம தோக்கலையா? ஷோர் சார். எல்லாரும் அப்படியே ஒரு ஆக்ஷன் பிலிமுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். எல்லா தியேட்டர் வந்து ஒரு படம் பார்த்த மாதிரி நினைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா மினிஸ்டர் சார்? நீங்களும் நீயே என்ன நடந்துச்சுன்னு ஒரு அறிக்கை மாதிரி எனக்கு கொடுத்துருப்பா. நான் ஏதாவது போய் உளறிடுவேன், அதை அப்படியே அவங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே சார். ரோஹித் சர்மா சார், இப்பவே அத்தாரிட்டி கேட்டு பேசுறேன். இந்த மாதிரி பிளைட்ல ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணாத எவனாவது ஒருத்தர் இருந்தானா அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி நான் பேசுறப்பா. ஏன் சார் இதெல்லாம் உண்மையாலுமே நடக்குமா? ஏர்போர்ட்ல போய் பப்ளிக் இன்சல்ட் பண்ணுவாங்களா? பார்க்கலாம். இந்த கேள்விக்கு மக்களிடமே பதில் கேட்போம். யாராவது அவங்களே அவமானப்பட்டிருந்தாங்களோ இல்ல மத்தவங்க அவமானப்பட்டது அவங்க பார்த்திருந்தாலோ கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பிடட்டும். ஓகே சார். அடுத்த தருணம் மறுபடியும் கமிஷனரோட போன் ரிங்காக. ஹலோ, என்ன சார் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களா யாருன்னு கண்டுபிடிக்கல. யாரெல்லாம் இதை பண்ணிருப்பீங்கன்னு கண்டுபிடிச்சோம். என்ன சார் பண்ண போறீங்க? நாங்க வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அரெஸ்ட் பண்ண போறீங்களா? எதுக்குடா மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போனை கட் பண்ணிட்டு கிளம்பு. இன்னும் 10 செகண்டுக்கு மேல பேசினீங்கன்னா போனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகே சார், நான் கட் பண்றேன். டே சொல்லுங்க சார், உன் பேர் என்னடா? ஏன் சார் சும்மா ஒரு புனை பெயராவது சொல்லிட்டு போ, உண்மையான பேரெல்லாம் வேண்டாம். அப்படியா? சரி சார், நான் என்னோட உண்மையான பேரோ இல்ல புனை பேரோ ஏதோ ஒன்னு சொல்றேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. மறுபடியுமா? சரி சொல்லு. சொக்கநாதன் சார். குட் லக் சொக்கநாதன் அண்ட் டீம். ஆனா இதுவே உங்களோட லாஸ்ட் ட்ரையா வச்சுக்கோங்க. மறுபடியும் இப்படி நடந்ததுன்னா இப்படியே சிரிச்சுட்டு உட்காந்து இருக்க மாட்டேன். புரியுதா? புரியுது சார், தேங்க்யூ. அடுத்த தருணம் கமிஷனர் போன் காலை கட் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாரு. இந்த கதையை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.